வெல்கம் டு தமிழ் சினிபோட். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இன்னைக்கு நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்க பிரசாந்த் அவர்களுடைய அந்தகன் திரைப்படம் எப்படி இருக்கு, இந்த படத்தின் மூலம் பிரசாந்த் கம்பேக் ஆயிருக்காரா அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 2018ஆம் ஆண்டு வெளியே மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்தாதுன் திரைப்படத்துடைய தமிழ் ரீமேக். இந்த திரைப்படத்தை தியாகராஜன் இயக்கியிருக்காங்க. டாப் ஸ்டார் பிரசாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. பிரியா ஆனந்த், சிம்ரன், சமுத்திரகனி, மனோபாலா, கார்த்தி மற்றும் பலர் இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை சுருக்கம் பார்த்துருவோம். ஸோ இந்த திரைப்படத்தில் பிரசாந்த் அவர்கள் கண்ணு தெரியாத பியானோ ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கார். ஸோ அவர் ஒரு இடத்துல பியானோ வாசிக்கும் போது அதை பார்த்த நவரச நாயகன் என் ஒய்ஃபுக்கு இது மாதிரியான விஷயங்கள் பிடிக்குன்னு அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா வாசிக்க சொல்கிறார். ஸோ அங்கே நடக்கிற ஒரு பெரிய சம்பவத்துக்கு பிறகு படத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த திரைப்படத்தோடைய கதையை அப்படியே தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சு எடுத்தது தான். ஒரு 90% பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கதையை ஒரு 10% மட்டும் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது. அது மட்டும் இல்லாமல் தியாகராஜன் இந்த படத்தை இப்போ எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்த படத்தின் மூலம் பதில் சொல்லியிருக்கார். ஸோ அவர் சூப்பராக ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்கார், சூப்பராக தமிழுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காருன்னே சொல்லணும். ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் பையனை வைத்து ஒரு நல்ல ரீமேக் படம் கொடுத்துருக்காருன்னே சொல்லணும். ஏன்னா வேறு யாராச்சும் இந்த படத்தை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சொதப்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சூப்பராக தியாகராஜன் பிரசாந்தை வச்சு ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டார். ஸோ அடுத்ததாக பிரசாந்த் அவர்களுடைய நடிப்பு சட்டலாக இருந்துச்சு. அவருடைய நடிப்பு இந்த கதைக்கு தேவையான அளவு இருந்துச்சு. ஸோ பிரசாந்த் இஸ் பேக்குன்னு சொன்னோம், அந்தளவுக்கு சிறப்பாக இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கார். அடுத்ததாக சிம்ரன் தபு ரோலை ஏற்று நடித்து அதை விட ஒரு படி மேலே போய் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். ஏன்னா அந்த படத்தில் தபு ரோல் ஒரு முக்கியமான ரோல். அதே போல் இந்த தமிழ் ரீமேக்லேயே சிம்ரன் பண்ண ரோல் ஒரு முக்கியமான ரோல். ஸோ அதை சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிம்ரன் தான் இந்த படத்தோடைய ஒரு முக்கியமான தூண்னே சொல்லணும். ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக படத்தில் வரக்கூடிய பிரியா பவானி சங்கர், கார்த்தி, நவரச கார்த்தி, சமுத்திரகனி போன்ற நபர்கள் கொடுக்கப்பட்ட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் டெக்னிக்கல் வைஸாக சூப்பராக இருக்குது. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லணும். ஏன்னா படத்தோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாராயணன் சூப்பராக இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கார். சாங்கும் ஓரளவு ஓகேவாக கொடுத்துருக்கார். அதே போல் கேமராமேன் ஒர்க், எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவையானதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான படமாக மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த படத்துடைய பாசிட்டிவ்னே சொல்லணும். படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த திரைப்படத்தில் இந்த ஒரு 10% பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாங்க இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருந்தாலும் ஒரு சில இடங்களில் லேக் ஆனிச்சு. செகண்ட் ஹாஃபில் அது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதே போல் சமுத்திரகனியை அந்த ரோலில் நடிக்க வைக்காமல் வேறு யாராச்சும் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா சமுத்திரகனி அதே போல் தான் எல்லா படத்துலேயும் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிட்டு இருக்காரு. மற்றபடி படத்தில் நெகட்டிவாக பெருசாக எதுவுமே தெரியல. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கக்கூடிய, அதுவும் 90s கிட்ஸ் ரசிகர்கள் தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்தகன் திரைப்படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு. ஸோ இந்த படத்தின் மூலம் பிரசாந்த் சிம்ரன் கம்பேக் தான் சொல்லணும். ஸோ அடுத்தடுத்து இவங்க 2 பேரும் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களில் நடிச்சு ஜோடியாக நடித்தா கூட அந்த படங்கள் நல்லா இருந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் 5க்கு 3.5 தரலாம். அந்தளவுக்கு சூப்பரான படமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டிங்களா? ஸோ எவ்வளோ இந்த படத்துக்கு ரேட்டிங் தருவீங்க? பிரசாந்தோடைய கம்பேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரசாந்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.